மிக மிக பரபரப்பான ஒரு திருப்பம். உச்சநீதிமன்றத்தில் சவுக்கு சங்கரினுடைய வழக்கில் சந்திரசூட் அவர்கள், இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவு என்பது தமிழ்நாடு அரசுக்கு, அதாவது இங்கு தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 17 வழக்குகள் 16 வழக்குகளிலும் சவுக்கு சங்கருக்கு எதிரான நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு இது பிறப்பிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? இரண்டாவது முறையாக சவுக்கு சங்கரின் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சியது என்பது சரியா தவறா? அது நீதித்துறையில், குறிப்பாக சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் எடுபட வாய்ப்பு இருக்கிறதா? இப்படியாக குண்டர் சட்டத்தில் அடைப்பது என்பதை நீதித்துறையினுடைய பார்வையிலிருந்து எப்படி பார்க்க போகிறது? இரண்டாவது முறையாக சவுக்கு சங்கரின் மீது தமிழ்நாடு அரசு பாய்ச்சிருக்கக்கூடிய, திமுக அரசு பாய்ச்சிருக்கக்கூடிய குண்டர் சட்டம் என்பது உடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? வெளியில் வருகிறாரா சவுக்கு சங்கர்? நீதித்துறை இதை எப்படி பார்க்கிறது என்கிற பலவிதமான விஷயங்கள், அதனுடைய நுவான்சஸை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் DY சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வின் முன்பாக சவுக்கு சங்கரினுடைய வழக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த யூடியூபர் சவுக்கு மீடியா அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு இண்டிபெண்ட்டாக அவர் முன்னாடி சவுக்குன்னு ஆன்லைனில் ஒரு இதழெலாம் நடத்திட்டு இருந்தார். இப்போவும் அந்த இதழ் தொடர்கிறது. ஸோ அவரின் மீது பெண் அதிகாரிகள் குறித்து ரொம்ப ஆபாசமாக பேசினார். குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகள் மீது ஆபாசமாக பேசினார் அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16 வழக்குகள் ஒரே ஒரு வீடியோக்காக கடந்த மாதம் அக்டோபர் மாதம் பேசியதாக சொல்லப்படக்கூடிய இந்த வீடியோ, அதன் அடிப்படையில் அவங்க கோர்ட்டில் அக்டோபர் மாதம் அப்படின்னு தான் கிளைம் பண்ணுறாங்க. பேசின அந்த வீடியோவுக்காக என் மேலே வழக்கு போடப்பட்டு 16 வழக்குகள் தமிழ்நாடு முழுக்க. பார்த்தா திடீர்னு தேனியில் இருக்கும், அந்த அடுத்து மதுரைக்கு கூப்பிடுவாங்க, கோயம்புத்தூர் கூப்பிடுவாங்க, ராமநாதபுரத்துக்கு கூப்பிடுவாங்க, விருதாச்சலத்துக்கு கூப்பிடுவாங்க, தருமபுரி, இப்படி இஷ்டத்துக்கு எந்தெந்த ஊர்லேயோ போட்டு கூப்பிட்டுருக்காங்க. சென்னையில் திடீர்னு ஒரு வழக்கு இருக்கும், இங்கே கூப்பிட்டுட்டு வருவாங்க. இப்படியாக என்னை திரும்ப 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 வழக்கழிக்கிறாங்க அப்படின்னு இந்த கேஸ் போடப்பட்டது. இந்த கேஸ் போடப்பட்டு பெட்டிஷன் ஆகி வர்றதுக்குள்ள அவர் மீதான குண்டர் சட்டத்தை இங்கே மாநில அரசு ரத்து பண்ணு, மாநில உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் ரத்து பண்ணுச்சு. ஹைகோர்ட் ரத்து பண்ண அடுத்த 2வது நாள் சவுக்கு சங்கரின் மீது கஞ்சா வைத்திருந்ததன் காரணமாக 2வது குண்டர் சட்டத்தை போடுறாங்க. இப்போ இந்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள் அமர்வு, த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஜஸ்டிஸ் DY சந்திரசூட், ஜஸ்டிஸ் JB பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா ஆகிய 3 நீதிபதிகளின் அமர்வின் முன்பாக ஒரு ரிட் பெட்டிஷனாக வருகிறது. இந்த ரிட் பெட்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா எல்லா எஃப்ஐஆரையும் குவாஷ் பண்ணணும் அப்படின்னு போடப்பட்டது. இதில் தான் ஒரு வெளிப்படையான விஷயத்தை ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் உச்சநீதிமன்றம் போட்டு உடைக்கிறது. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோம், எங்களுடைய, அதாவது தமிழ்நாடு அரசினுடைய தரப்புக்கு தான் நோட்டீஸாக இருக்க முடியும். ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறது அவங்க தான். தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது அப்ராப்ரியேட்டாக. இதில் எல்லா சிட்டி போலீஸஸும் தனித்தனியாக சேர்த்துருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக நோட்டீஸஸ் போகும். ஏன்னா ஒரு 16 மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் போகணும். இல்லைனா கம்ப்ளீட்டாக DGPக்கு அது போவதற்கான வாய்ப்பு இருக்குது. போட்டுட்டு அடுத்த உத்தரவு நாங்கள் கொடுக்கிற வரை இந்த 16 வழக்குகளிலும் வழக்கை நடத்துவதற்கு அல்லது அடுத்த கட்டமாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இடைக்கால தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைவ்ல அது ரிப்போர்ட் ஆயிருக்கு, நம்ம பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் ஸ்டேஸ் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் யூடியூபர் சவுக்கு சங்கர் இன் 16 TN police FIRs அப்படிங்கிறது நம்ம ஹெட்லைன்ஸாக பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரெட்பிக்ஸில் ஏப்ரல் 30, 2024 அப்போ வந்த பேட்டிக்கு தான், நம்மளுடைய அக்டோபர்னு சொன்னால் ஏப்ரல் 30 வெளியான பேட்டிக்கு அப்படிங்கிறது தான் மே மாதம் 4ஆம் தேதி அரெஸ்ட் நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அக்டோபருங்கிறது கிளாம்பாக்கம் அந்த இது சம்மந்தமான டாக்குமெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா பாலாஜி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் சவுக்கு சங்கரின் சார்பாக அங்கே உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடி இருக்கிறார். அவர் குறிப்பிடுகிறார், சவுக்கு சங்கரின் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டது. ஏன்னா 16 வழக்குகள் வந்துருச்சு. இதுபோக கஞ்சா வழக்கு தனியாக இருந்தது, குண்டர் சட்டம் போட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு அந்த கேஸையே குவாஷ் பண்ணுறாங்க. அதாவது இவரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்தது செல்லாது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அரசுக்கு எதிராக கருத்து சொல்வது என்பதை நீங்கள் எப்படி பொது அமைதியை குலைக்கிறதா எடுத்துக்க முடியும்? ஒரு கவர்மெண்ட் இருந்தால் அதை எதிர்த்து கருத்து சொல்ல தான் செய்வாங்க, அதனால் மக்கள் கொந்தளிப்பாங்க என்று பொது அமைதிக்கு குந்தகம்லாம் நீங்கள் கைது பண்ண முடியாதுன்னு குண்டர் சட்டத்தை மாநில
ஹை கோர்ட்டு உடச்சி குவாஷ் பண்ணுது. தமிழ்நாடு குண்டாஸ் ஆக்ட் 1982 உடைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இது நடக்குது. அப்படி இருக்கும்போது குவாஷ் பண்ண அடுத்த 1-2 நாட்களிலேயே மீண்டும் குண்டர் சட்டத்தை தமிழ்நாடு அரசு பாய்ச்சி இருக்கிறது. அப்போ இதனுடைய அடிப்படை பழிவாங்கக்கூடிய நோக்கம் என்பது தெரிகிறது என்று பாலாஜி ஸ்ரீனிவாசன் வழக்கறிஞர், சவுக்கியினுடைய வழக்கறிஞர் பதிவு பண்ணுறாரு. நான் இங்கே உச்சநீதிமன்றத்துக்கு வரேன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அதே இன்டர்வியூக்கு என் மேலே மறுபடியும் அக்டோபரில் கொடுத்த வேற ஒரு இன்டர்வியூ காரணமாக வச்சு இன்னொரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணி குண்டர் சட்டத்தில் போடுறாங்க. இந்த 16 எஃப்ஐஆரும் இப்போ அப்ராப்ரேட்டாக ஒரே பேட்டர்னில் இதுக்கு பின்னால் இருந்து நான் என்னை ஜெயிலுக்குள்ளே வைக்கணும் என்பதற்காக நடக்கிறது என சவுக்கு சங்கரனுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்கிறார். யூ மே ஆல்சோ நோட் மை லார்ட்ஸ் தட் ஐ எம் டிடைன்ட் afresh which also I will challenge. அவர் என்ன சொல்றாரு, இந்த பெட்டிஷனை நான் 4 நாளைக்கு முன்னாடி போட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நடுவில் என்னை திரும்ப குண்டர் சட்டத்தில் கைது பண்ணிட்டாங்க. நான் அதையும் எதிர்த்து இந்த நீதிமன்றத்தில் புதிதாக அந்த பெட்டிஷனில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு வழக்கறிஞர் கேட்குறார், சவுக்கினுடைய வழக்கறிஞர். அதற்கு ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர் சொன்ன பதில், தட் கேன் ஆல்வேஸ் பி சேலஞ்ச்ட். உங்களுக்கு அந்த சட்ட உரிமை இருக்கிறது. உங்கள் மீது புதிதாக இன்னொரு நடவடிக்கையை இங்கே கோர்ட்டுக்கு வந்த பிறகு எடுக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் இது கூட சேர்த்து அதையும் நீங்கள் எதிர்ப்பதற்கு உங்களுக்கான உரிமை இருக்கிறது. யூ ஆர் ஃப்ரீ டு டூ இட் அப்படிங்கிற மாதிரி சந்திரசூட் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 5 ஸ்டெப்பில் சவுக்கு சங்கரை சிறைக்குள்ளேயே வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க. அவரை உளவியல் ரீதியாக முடக்குவதற்கு 5 ஒர்க்கிங் பேட்டர்ன் அப்படின்னு அவருடைய அஃபிடவிட்டில் குறிப்பிடுறாங்க. முதல் விஷயம் ஃபைலிங் ஃபால்ஸ் கேஸ் அண்ட் அரெஸ்டிங் ஹிம். அவருடைய தரப்பிலிருந்து முதல் விஷயம் பொய்யான வழக்குகளை போட்டு திரும்ப கைது பண்ணுவதுங்கிறது அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டியில் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஹிம் டு கஸ்டோடியல் வயலன்ஸ் அண்ட் அசால்ட் பை பிரிசன் அஃபீஷியல்ஸ். அதாவது சிறைக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அது ஜெயிலையோ, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் அல்லது ஜெயிலில், இது 2த்துல லாக்அப் இருக்கு இல்லையா, பிரிசனு, இதில் வச்சு தொடர்ந்து என்ன உளவியல் ரீதியாக ஃபிசிக்கலாக அடிப்பது, உதைப்பது, டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்கிறாங்க. இது அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டியில் செகண்ட் பாயிண்ட். 3வது த்ரெட்டனிங் ஹிம் த்ரூ ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ். 3வது ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்களை வைத்து அவங்கள வச்சு மிரட்டுறது, பேசுகிற மாதிரி விஸ்டர் மாதிரி வந்துட்டு அவங்கள வச்சு மிரட்டக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. 4வது பிளேசிங் ஹிம் அண்டர் பிரிவென்டிவ் டிடெக்ஷன் அண்டர் தி தமிழ்நாடு குண்டாஸ் ஆக்ட். திரும்ப என் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சி நான் வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தடுப்பு காவலில் வைப்பது என்பது 4வது. 5வது மோடஸ் ஆப்பரண்டி டிரான்ஸ்போர்ட்டிங் ஹிம் டெய்லி ஓவர் லாங் டிஸ்டன்சஸ் டு ப்ரிவென்ட் ஹிம் ஃப்ரம் ஸ்டேயிங் இன் ஒன் பிளேஸ். 5வது மிக முக்கியமானது, ஒரே இடத்தில் நான் சிறையில் கூட அமைதியாக அல்லது எந்த விதமான இதுவும் இல்லாமல் தொல்லை இல்லாமல் இருந்துடக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு திரும்ப ஒவ்வொரு நாளும் லாங்கில் ஏதாவது ஒரு ஊருக்கு, திடீர்னு பார்த்தா கோயம்புத்தூரில் இருப்பாங்க, அன்றைக்கி நைட்டு தங்குவாங்க, நாளைக்கெல்லாம் சென்னையில் ஆஜராகணும், நடராத்திரில் கிளப்பி எழுப்பி வண்டியில் ஏற்றி அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து ஓட்டிகிட்டு வர்றது. இங்கே முடிச்சு கொண்டு போய் திரும்ப ப்ரிசனில் போட்டுட்டு அங்கேருந்து அடுத்த நாள் மதுரை கிளம்பணுன்னுட்டு அடுத்த நாளே அப்போ ஒரு இடத்துல தங்க கூட விடாமல் தொடர்ந்து ஒவ்வொரு ஊருக்காக கூப்பிட்டுட்டு போய் அலை கழித்து என்னை உளவியல் ரீதியாக உடைப்பதற்கான வேலையை அரசு மோடஸ் ஆப்பரண்டியோட ரூலிங் பார்ட்டி செய்யுது என்று இந்த 5 குற்றச்சாட்டுகளை சவுக்கு சங்கருடைய தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுவாகவே தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 16 எஃப்ஐஆரும் ஒரே இன்டர்வியூக்கு தான், மொத்தம் 17, இதில் எல்லாம் ஒரே இதுக்கு வர்றதுனால மீதியா 16 குவாஷ் பண்ணிவிட்டு ஒரே வழக்காக என் மேலே போட்டு நடத்துங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் வைக்கப்படுகிறது. இல்லை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். திருச்சி சிட்டியில், திருச்சியினுடைய நகர காவலில் 1, 2வது மதுரையில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, 3வது திண்டுக்கல் சைபர் கிரைம், 4வது விழுப்புரம் சைபர் கிரைம், 5வது ராணிப்பேட்டில் சைபர் கிரைம் விங்கு, 6வது திருச்சி சிட்டி போலீஸ்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டு, 7வது பெரம்பலூர் சைபர் கிரைம், 8வது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சைபர் கிரைம், 9வது சேலையூர் தாம்பரம் அங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 10வது சேலம் சிட்டி சைபர் கிரைமில், 11 சிசிடி சென்னையினுடைய இங்கே ஒரு இது, அதே போல் 12வது நாகப்பட்டினத்தில் ஒரு சைபர் கிரைம் இது, 13 நீலகிரியில் ஒரு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்டு, 14 திருச்சி ஏடபிள்யூபிஎஸ் கண்டோன்மெண்ட், திருச்சி கண்டோன்மெண்ட்டில் அங்கே ஒரு இது போட்டிருக்காங்க, 15வது வழக்கு கன்னியாகுமரியில் மார்த்தாண்டம் ஏடபிள்யூபிஎஸ் அங்கே வந்து ஒன்று போட்டிருக்காங்க, 16வது திருநெல்வேலி சைபர் கிரைம். ஸோ இப்படியாக நம்ம போட்டிருக்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த வழக்கு அப்படிங்கிறதுல பார்க்கும்போது 16 வழக்குகளை இவங்க போட்டு ஒரே இதுக்காக என்ன ஒவ்வொரு
ஒவ்வொரு ஊராக கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு சட்ட உரிமை எனக்கு அப்படி அலைக்கழிக்கிறதுக்கு எதிராக நீதிமன்றம் தன்னுடைய இதை பண்ணி ஒன்னாக்கணும்னு சவுக்கு சங்கர் கேட்கல. 16 குவாஷ் பண்ணணுங்கிறது குண்டர் தடுப்பு சட்டத்தில் குவாஷ் பண்ணதால நீங்கள் இதை குவாஷ் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரேயராக வைக்கிறாங்க. இது ரிட் பெட்டிஷனாக இருக்குது. இப்போ ஒரே நாளில் ஐடென்டிக்கலாக நடந்த இன்னொரு கேஸில் நடந்த உரிமை இவருக்கும் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரே நாளில் இந்த வழக்கு வந்த பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய சனாதன ஒழிப்பு அப்படின்னு அவர் பேசினதுக்கு எதிராக இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிரேயரை கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் வழக்கு எனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நான் நேரில் போய் ஆஜராக முடியாது, அதனால் எல்லாத்தையும் சேர்த்து ஏதாவது ஒரு இடத்துல போடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இது ஒரு தனிநபருக்கு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. இது உதயநிதி ஸ்டாலினுக்கு பொருந்தும் என்றால் அதே சட்டம் சவுக்கு சங்கருக்கும் பொருந்தும். அப்போ இந்த 16 கேஸஸையும் ஒன்றா சேர்த்து கிளப் பண்ணி ஒரே கேஸாக போட்டு ஒரு இடத்துல ட்ரையல் நடத்துங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த குண்டர் சட்டம் அப்படிங்கிறது டைரெக்டாக குவாஷ் பண்ண சொல்லி உங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் நீங்கள் திரும்ப ஹைகோர்ட்லேருந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸ் பண்ணிவிட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் எங்கிட்ட ஒரு சின்ன இது வரும் அப்படின்னா, இந்த முறை குண்டர் தடுப்பு சட்டம் அவர் தேனியில் கஞ்சா வச்சுருந்தார் அப்படிங்கிற அதனுடைய நீட்சியாக போடப்பட்டது. அப்போ குண்டர் தடுப்பு சட்டம் அந்த கேஸ் வந்துச்சுன்னா எங்கே ஃபைல் ஆகும் தெரியுமா? குண்டர் சட்டத்துக்கு எதிராக சவுக்கு சங்கர் அப்பீல் போனால் அது தேனி அப்படின்னும் போது சென்னை ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளையில் தான் அந்த வழக்கு ஜூரிஸ்டிக்ஷனாக வரும். ஏன்னா பதிவு செய்யப்பட்ட அந்த மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டத்தினுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இங்கே வரப்போகுது. இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை பெஞ்சில் ஜஸ்டிஸ் CV கார்த்திகேயன் அவருடைய தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு தான் அந்த கேஸை பார்க்குறாங்க. குண்டர் தடுப்பு சட்டத்தினுடைய அதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய கேசஸ் எல்லாம். அப்போ இப்போ சவுக்கினுடைய 2வது குண்டர் சட்டத்தை அவர் எதிர்த்து போனால் அது நேரடியாக இங்கே ஹைகோர்ட்டில் எங்கே போகணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை பெஞ்சில் தான் அது போகணும், ஜஸ்டிஸ் CV கார்த்திகேயன் பெஞ்சுக்கு. ஸோ உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறதுங்கிறது அடுத்த ஹியரிங்கில் தான் தெரியும். ஒன்று, நீங்கள் நேரடியாக போய் ஹைகோர்ட்டில் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னா இப்போ அவங்க மதுரை பெஞ்சுக்கு வரணும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை பெஞ்சுக்கு. அங்கே என்ன முடிவெடுக்கிறாங்கிறத பொறுத்து இந்த குண்டர் சட்டம் மீண்டும் ரத்து செய்யப்படுகிற பட்சத்தில் அதற்கான அடுத்த ஃபர்தர் பெயிலில் போட்டு எல்லா வழக்குகளும் அதே நேரத்தில் அங்கே எல்லாம் கிளப் ஆகணும். இந்த 16 கேஸையும் ஒரே கேஸ் ஆக்கிட்டாங்க. அப்படி பார்த்தா அதுக்கு பிறகு கஞ்சா கேஸ் தான் இருக்கும். இந்த கஞ்சா கேஸை பல விதமாக போட்டாங்க. ஆஃபீஸில் இருந்துச்சு, அவர் தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் இருந்தது, காரில் இருந்தது அப்படின்னாங்க, அவருடைய வீடு அங்கேருந்து கொஞ்சம் எடுக்கப்பட்டது, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க இல்லையா. இது எல்லாமும் ஒரே இடத்துல ப்ரொக்யூர் பண்ண கஞ்சா கேஸினுடைய அடிப்படையில் ஒரே இடத்துல வாங்கப்பட்ட கஞ்சாவை போன இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போனாருங்கிற லெவலில் வச்சாங்க. அப்படின்னா இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒரே கேஸாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே நபர் தான் கையில் கஞ்சாவோட பல இடத்துல ட்ராவல் பண்ணார்னு குற்றம் சாட்டப்படுகிறார். அப்போ கஞ்சா கேஸ் ஒன்று இருக்கும், ரெட் பிக்ஸில் கொடுத்த இன்டர்வியூக்கான இது ஒன்று இருக்கும். 2 வழக்குகளிலும் தனித்தனியாக பெயிலை வாங்கிட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டது குவாஷ் ஆகிற பட்சத்தில் சவுக்கு சங்கர் வெளியில் வருவதற்கான சட்ட வாய்ப்புகள் கூடி வருகிறது. இப்போ இன்னொரு பாயிண்ட் எங்கே வரும் அப்படின்னா, ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் நீங்கள் அடைக்கிறீங்க, அடைப்பதற்கு அவர் ஒரு சீரியல் அஃபெண்டராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அதாவது அவர்கிட்ட கஞ்சா இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஒரே சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்டில் வரிசை அடுத்தடுத்த நாளில் போடுறீங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கேஸாகத்தான் கிளப் பண்ணுவதற்கு கேட்பதற்கான வழி இருக்கிறது. அப்போ ஒரே கேஸை வச்சுட்டு ஒருத்தர் மேலே தடுப்பு காவலில் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க முடியுமானா அது சட்ட ரீதியாக மிகப்பெரிய நோ அப்படிங்கிற பதில் தான் நகருது. அகைன் அது நீதிபதிகளுடைய பர்செப்ஷன் தான்னாலும் சவுக்கு சங்கரினுடைய குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யும் பொழுது ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியன் அவர்கள் சொன்ன அந்த அமர்வு சொன்ன ஒரு பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு த பிரிண்டில் டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிகல், குவாஷிங் சவுக்கு சங்கர்ஸ் டிடென்ஷன் அண்டர் குண்டாஸ் ஆக்ட், HC கொஸ்டின் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் இன்டென்ஷன். தமிழ்நாடு அரசு என்ன நோக்கத்தோடு சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்திருக்கிறது என சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, என்ன நோக்கம், உங்களுக்கு அரசுக்கு என்ன நோக்கம், சவுக்கு சங்கர் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் கிட்டத்தட்ட பிளைனாக கேட்டிருக்கிறார்கள். அப்போ அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் அதே போல் ஜஸ்டிஸ் V சிவஞானம் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு தான் குறிப்பிட்டுறாங்க. இந்த 16 கேசஸும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10ல் ஃபார்மலி அரெஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
அப்போ இன்னும் 6 கேஸில் கைது பண்ணுறதுக்கு வேறு இருக்காங்க, நல்லா கவனிக்கணும். 16 கேஸ்லேயும் சவுக்கு அரெஸ்ட் பண்ணல, 16 இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து 10 தான் கைது பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் 6 திரும்ப கைது பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு பெண்டிங் இருக்குது. இப்போ அப்படி கைது பண்ணக்கூடாதுன்னு தான் உச்சநீதிமன்றம் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தடை விதித்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பெஞ்ச் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, தட் ஃப்ரீ கண்ட்ரி ஷுட் ஆல்வேஸ் ப்ரொபகேட் ஃப்ரீ ஸ்பீச். ஒருவர் பேசிய பேச்சுக்காக அவரை சிறையில், அதாவது தடுப்பு காவலில் அடைக்க முடியாது என்று தீர்ப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஸ்பீச்சஸ் கிரிட்டிசைசிங் த ரூலிங் கவர்மெண்ட், இட்ஸ் பாலிசிஸ், ஆக்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்போசிங் கரப்ட் ஆர் இல்லீகல் ஆக்ஷன்ஸ் இன் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் cannot be itself be termed as a threat to public order, the order reads. அந்த ஜட்மெண்ட்டில் அவர் சொல்லக்கூடியது, ஆளுங்கட்சியை எதிர்ப்பது, ஆளுங்கட்சியை விமர்சிப்பது, அவர்களின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வைப்பது, அவர்களின் கொள்கையை விமர்சனத்துக்குள்ளாக்குவது, அதை கேள்வி கேட்பது, நிர்வாகத்தை கேள்வி கேட்பது என்பது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும்னு நீங்கள் சொல்ல முடியாது. கட்சியை விமர்சிக்கிறது என்பது மக்களுடைய அமைதி கெடும்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏற்றுக்க முடியாது. இந்த இடத்தில் அவருக்கு பேசுவதற்கான ஸ்பேஸ் இருக்குது. அது சரியாக தவறான நீங்கள் கேஸை தனியாக நடத்தி ஜெயிலுக்குள்ளே அடைக்காமல், குண்டர் சட்டம்னு இன்னைக்கு ஜெயிலில் வைக்காமல் வெளியில் விட்டுட்டு வழக்கை நடத்தி அவர் பேசியது ஆபாசமான பேச்சுன்னு குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புங்க. குண்டர் சட்டத்திலலாம் நீங்கள் அடைக்க முடியாது என்பது தான் என்னுடைய இதாக இருக்கிறது. அவங்க ஃபர்தராக சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாவை எஃபெக்டிவ் டூலாக யூஸ் பண்ணி டு அண்டர்ஸ்டாண்ட் த கிரிவன்சஸ் ஆஃப் த காமன் மேன். ஒரு சோஷியல் மீடியாவில் உங்களை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அவங்கள பூரா பிடிச்சி உள்ளே போட்டு அதை மூடணும்னு நினைக்காம பொதுமக்களுடைய கருத்துக்களாக ஜென்யூனாக வரக்கூடியதை எடுத்துக்கிட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழியை அரசு, உங்களுடைய நிர்வாகம், இது சார்ந்ததில் வர பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணுமே தவிர இந்த மாதிரி முடக்குவது என்பது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. ஸோ இப்படியான பாயிண்ட்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்த வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அதே போல் ஃப்ரீடம் cannot be clamped down on the whims and fancies of the state. ஒரு அரசன் நினைப்பதை போலெல்லாம் ஊடகங்கள் செயல்பட வேண்டும். குறிப்பாக சமூக ஊடகங்கள் வரைக்கும் நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சு உங்கள் கட்ட வரலுக்கு கீழே வச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடத்தணும், அப்படிலாம் நடத்த முடியாது. எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் சச் லாஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் த ரைட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் வில் deter other citizens from enforcing of their right to criticism or opinion against the state, thereby fracturing the spine of democracy. The court order, the court judgment reads அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். இப்படியாக குண்டர் தடுப்பு சட்டங்களை அரசை விமர்சிக்கிறவர்கள் மீதெல்லாம் பாய்ச்சி, இந்த அரசை எதிர்த்து கருத்து சொன்னால், இந்த அரசை கேள்வி கேட்டால் நமக்கும் நாளை சிறை தண்டனை, இப்படியான விஷயங்கள் வரும் என்று எல்லோருக்குள்ளும் ஒரு அச்சம் ஏற்படும் என்று சொன்னால் அது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் முதுகெலும்பை உடைக்கக்கூடிய வேலையாக இருக்கும். எனவே இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சவுக்கு சங்கர் அந்த குண்டர் சட்டத்தை ரத்து பண்ண அந்த விஷயத்தில் குறிப்பிடுறாங்க. இதுதான் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிசெண்டிங் வியூஸ் மேபி இன் டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ், ஃபார்ம்ஸ், லாங்குவேஜஸ். இப்போ அது அரசுக்கான ஒரு விஷயமாக சட்டத்துக்கு உட்பட்டு அரசு செய்ய வேண்டியது அப்படின்னு அந்த ஜட்மெண்ட்டில், சவுக்கினுடைய அந்த குண்டா ஜட்மெண்ட்டில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. டிசெண்டிங் வியூ, ஒருவருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அது வெவ்வேறு விதமான ஊடக வெளியில் வரலாம், வெவ்வேறு விதமான மொழியில் வரலாம், வெவ்வேறு விதமான செயல்பாடுகளின் மூலமாக வரலாம். சிலர் வந்து அன்ஃபேர், அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஜுடிஷியல், அதில் வந்து சில பேர் ஏற்கனவே அவங்களுக்கு திமுக பிடிக்காதுங்கிறதுக்காக கூட அது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக மேலே இருக்க காண்டில் சில குற்றச்சாட்டுகளையும் கூட வைக்கலாம். அது வந்து சட்டத்துக்கு சட்ட ரீதியாக தவறு. ஏன்னா அவர் பேசியது ஆபாசமான அந்த பேச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு சட்டம் இதுதான், அவர் மீது அந்த குற்றச்சாட்டை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது தனி. ஆனால் அது தவறு என்பதற்காக குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் இப்படி சொல்ல வைக்க முடியாதுங்கிறது தான் அதனுடைய இது. இஃப் அன் இண்டிவிஜுவல் ஃபீல் அஃபெக்டட் பை சச் வியூஸ், ஹி ஆர் ஷி கேன் ப்ரொசீட் அகைன்ஸ்ட் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் இன் மேனர் நோன் டு லா. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டு அவரின் மீது கேஸை ஃபைல் பண்ணி தண்டனை வாங்கி கொடுங்க, குண்டர் சட்டத்தில் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ இந்த இடம் தான் நம்ம கவனிக்கணும். அப்போ இதை அப்படியே இந்த குண்டர் சட்டத்தில் அவங்க குவாஷ் பண்ணதை அப்ளை பண்ணி சவுக்கு சங்கரின் மீது மீண்டும் இப்போ என்னென்னா நீங்கள் இதில் போடலாம். எங்கன்னா ஐ திங்க் மதுரையில் தான் கோர்ட் இருக்குது, இந்த போதைப்பொருள் தடுப்பு அதுக்கான ஒரு கோர்ட் வந்து மதுரையில் இருக்குது. இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே கேஸாக அங்கே போட்டுட்டு அதில் பெயில் கொடுத்தா வெளியில் வர்றதுக்கான வழியை பார்க்கலாம். செகண்ட் குண்டாஸ் என்பதும் நிற்காது அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் தான் இப்போ மிக அதிகமாக இருக்கிறது. என்னென்னா இப்போ எப்படி இவங்க கிரவுண்ட்ஸை மாற்றுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து அவர் பேசின பேச்சுக்கு குண்டர் சட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ கஞ்சா வச்சுருந்தாரு அதனால் நாங்கள் கைது பண்ணி குண்டாஸில் போட்டுட்டோம் அப்படின்னு அவங்க குறிப்பிடுவாங்க.
என்னன்னா ஒரு முறை தான் கஞ்சா வச்சு கைதாக இருக்கார். முதல் முறை வருவதற்கே குண்டர் தடுப்பு சட்டம் போட முடியுமா? சீரியல் அஃபெண்டராக இருக்கிறாரா? அப்போ அவர் வெளியிலேருந்து வித்தார் அப்படின்னா நீங்கள் நெட்வொர்க்கினுடைய இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட்டு நீங்கள் அதை நகர்த்தாத வரைக்கும், கான்ஸ்பிரசியாக இல்லை அது ஒரு நெட்வொர்க்கிங்காக இயங்குறாங்க, நெக்ஸஸாக இருக்காங்கன்னு பண்ணாத வரைக்கும் காலவரையின்றி ஜெயிலுக்குள்ளே இருக்க முடியாது. அப்போ அப்படி பார்த்தாலும் டெக்னிக்கலாக குண்டர் சட்டம் உடைவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது முறை குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது என்பதே இந்த அரசினுடைய நோக்கங்களை கேள்வி எழுப்புகிறது. அது உங்களுடைய எதிர்குரல் அதை நெறிப்பதற்கான ஒரு இடத்தை நோக்கி ஆளக்கூடிய தமிழ்நாடு அரசு, திமுக அரசு நகர்கிறதோ என்கிற கேள்வியை எழுப்பினால் அந்த கேள்வியில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அது விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கேள்விதான் மிக நிச்சயமாக. ஏனென்றால் நம்ம பார்த்தோம், எங்களுடைய நிலங்களில் நாங்கள் சிப்காட்டுக்கு கொடுக்க மாட்டோம் என்று போராடிய விவசாயிகளின் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டது, திரும்ப வாங்கி கொள்ளப்பட்டது. முதலமைச்சருக்கு தெரியாமல் கீழே இருந்த அதிகாரிகள் யாரோ போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கள்ளச்சாராய தடுப்பு மரணங்கள், அந்த கள்ளச்சாராய மரணங்கள் இருக்கு இல்லையா கள்ளக்குறிச்சியில், அதனுடைய கேஸ் இப்போ ஹைகோர்ட்டில் ப்ரொசீடிங் வரும்போது ஒரு மூத்த வழக்கறிஞர் கேட்குறாரு, குண்டர் சட்டத்தை இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணி இப்போ கைது பண்ணி இதில் போட்டிருக்காங்கல்ல, கள்ளச்சாராயம் காய்ச்சினதுக்கு அந்த கண்ணுக்குட்டி உட்பட பல பேரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஏற்கனவே கள்ளச்சாராயம் காய்ச்சி சிக்கி பெயிலில் வெளியே வந்தவங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க மேலே குண்டர் சட்டத்தை போட்டு இவங்க வெளியே விடாமல் உள்ளே வச்சுருந்தா அவங்க காய்ச்சி இத்தனை பேர் செத்து போயிருக்க மாட்டாங்க. நீங்கள் பிடிக்க வேண்டியது அவங்க மேலே ஏற்கனவே பாய்ச்சிருக்கணும். காய்ச்சி செத்த பிறகு நாங்கள் பிடிச்சி இப்போ குண்டர் சட்டத்தில் போட்டோன்னீங்கன்னா குண்டர் சட்டத்தை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய கொள்ளைகள் மரணங்கள் அது தொடர்பான விஷயங்கள் வரும் பொழுது எழுப்பினார். அந்த கேள்வியை தான் நாம் இப்போது முன்வைக்க வேண்டியிருக்கிறது. சவுக்கு சங்கரின் மீதான இரண்டாவது குண்டர் தடுப்பு சட்டம் என்பது ஒரு ஸ்டேட்டாக இவர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு. முடிஞ்சா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ ஃபாஸ்ட் ட்ராக்காக நடத்தி வாய்தா வாங்காமல் அந்த பேட்டிக்காக அந்த 16 வழக்கையும் கிளப் பண்ணி ஒன்றாவும், கஞ்சா வழக்கை கிளப் பண்ணி தனியாகவும் நடத்தி குற்றவாளி என நிரூபித்து அதில் தண்டனை வாங்கி கொடுங்க. குண்டர் தடுப்பு சட்டம் என்பது ஏற்கத்தக்கது அல்ல. வித் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, டியூ கோர்ஸ் ஆஃப் லாவில் அது உகந்ததும் அல்ல. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பேச்சுக்காக செய்ய முடியாது அப்படின்னா அப்போ கஞ்சா வழக்கு என்று நம்மை நோக்கி கேட்பார்கள். கஞ்சா வழக்கை போட்டு அதில் அவர் குற்றவாளி என்பதை நிரூபித்து விட்டு அதற்கான சிறை தண்டனை, உரிய தண்டனை வாங்கி கொடுங்கள். ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு அது உகந்ததா அப்படிங்கிற கேள்வி தான் அவர்களை நோக்கி நாம் வைக்க வேண்டியிருக்கிறது. அஃப்கோர்ஸ் அதற்கு அவர்கள் என்ன பதில் அளிக்கப் போகிறார்கள் நீதிமன்றத்தில் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அது இந்த சுவாரஸ்யம் அடுத்த கட்டங்களுக்கு வரப்போகிறது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் சில சமிக்கைகளை கீழமை நீதிமன்றங்களுக்கு அனுப்பியிருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பார்ப்போம் இது அடுத்தடுத்து எப்படி டெவலப்மெண்ட்ஸ் போகுதுன்னு. தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.